உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் நண்பர்களே, பேரின்புக்குரியவர்களே. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர், இவருடைய பெயர் பிரகதீஷ். இவர் ஆகச்சிறந்த சமூக சேவகர், ஒரு சமூக ஊடகவியலாளர். கன்னியாகுமரி மாவட்டத்திலே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமூக ஊடகவியலாளர்களும் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். ஒரு ஏழை சிறுவனுக்கு ஏறத்தாழ ரூபாய் 35 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது. அவனுக்கு எலும்பு மச்சை என்று சொல்லப்படக்கூடிய இந்த புற்றுநோய் வந்து உயிர் காப்பாற்றுவதற்காக எங்களிடம் உதவி கேட்டிருக்கின்றார். இந்த மனிதர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஏறத்தாழ 50,000க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை ஏழை எளியவர்களுக்காக கொடுத்தவர். இவர் ஒரு யாசகர் அல்ல, சராசரி மனிதர். ஆனால் ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய வாழ்நாட்கள் இன்று 4வது முறையாக யாசகராக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இவர் தனக்காக வாழ்ந்ததை விட தன்னை சார்ந்தவர்களுக்காக வாழ்ந்ததுதான் அதிகம். பேரன்புக்குரியவர்களை, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் இந்த பதிவுகளை உலகமெல்லாம் பகிர செய்யுங்கள். ஏனென்றால் இது திரைப்படத்திற்காக எடுக்கப்படக்கூடிய ஒரு காட்சி அல்ல, ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக ஒரு மனசாட்சி உள்ள ஒரு மனிதர் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி. அந்த முயற்சிக்கு நாங்கள் ஒட்டுமொத்த நாங்கள் ஒரு ஊடகவியலாளர்கள் மட்டுமல்ல, ஒரு சராசரியான ஒரு நண்பர்களாக மனிதர்களாக இந்த முயற்சியிலே நாங்கள் ஒன்று கூடி இருக்கின்றோம். இதே மாதிரி உங்களால முடிஞ்சது 1 ரூபாவா இருக்கலாம், 5 ரூபாவா இருக்கலாம், 10 ரூபாவா இருக்கலாம், 50 ரூபாவா இருக்கலாம். எந்த ரூபாவா இருந்தாலும் சரிதான். நாங்க ரூபாவை கேட்கல, உங்களால முடிஞ்ச ஒரு உதவியை தான் நாங்க கேட்கிறோம். இந்த பதிவு வந்து எல்லாருடைய ஊடக பக்கத்திலையுமே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த குழந்தைய பத்தி இந்த சமூகத்தை சார்ந்த எல்லா சமூக கிரியேட்டர்ஸுமே வந்து ஒரு சமூக நோக்கத்தோட ஒரு வீடியோ பதிவு நாங்க போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ பதிவை எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச ஒரு உதவியை பண்ணுங்க. இந்த உலகத்துல தெரிஞ்சவங்களுக்கு பண்ணக்கூடிய உதவியை விட யாருன்னே தெரியாதவங்களுக்கு நம்ம பண்ணக்கூடிய உதவிக்கு தான் கடவுளுடைய ஆசீர்வாதம் ரொம்ப அதிகமா இருக்கும்.